இந்த தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து கொண்டு இதை பற்றி பேசுவது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். துண்டிப்பு இல்லாமல் முழுமையாக பேரவை நிகழ்ச்சிகளை நேரலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை பல வருடங்களாக இருந்து வருகிறது. ஏன்னா நாங்கள் தான் ஓட்டு போட்டு உங்களை அனுப்புகிறோம். நீங்கள் அங்கே போய் என்ன பேசுகிறீங்க, எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆனால் திமுகவும் சரி அதிமுகவும் சரி இதை செய்தது. பேரவை நிகழ்வுகளை நேரலையாக ஒளிபரப்பியதற்கு முதலில் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். 1 by 1 போலான்னு நினைக்கிறேன். திரு உதயநிதி அவர்கள் ஒரு சரியான பாயிண்ட்டை தான் நேற்று எழுப்பினார். கர்நாடகாவுக்கு போகிறேன்றீங்க, போகலன்றீங்க. உங்கள் அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சர் முதல்வர் கர்நாடகாவுக்கு போகிறார் என்று சொல்கிறார், பிறகு அவரே இல்லை என்று சொல்கிறார். கர்நாடக அரசு இல்லை முதல்வரை வரவேணான்னு நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. ஏன் உங்களிடம் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். மிக மிக சரியான கேள்வி. கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் தானே இது, ப்ரைவேட்டு கரபிரேச ஃபங்க்ஷன் இல்லையே. அப்போது ஒரு சீஃப் மினிஸ்டர் அங்கே போகிறாருன்னா இன்றைக்கி முதல்வர் தெரிவிச்சிருக்காரு, நான் தாங்க கேட்டேன் அங்கே வந்து பேசுகிறேன்றதுக்காக நான் தான் அங்கே வருகிறேன் என்று அவர்களிடம் கோரிக்கை வைத்தேன். 2 நாடுகளே சுமூகமாக பேச்சுவார்த்தையின் மூலமாக போரை நிறுத்துறாங்க, நதிநீர் பங்கீடு செய்கிறாங்க. பக்கத்து ஸ்டேட்டில் போய் பேசுறதுல என்ன தப்பு என்று முதல்வர் அவர்கள் சொல்லியதோடு 1969 கர்நாடகத்தில் அணை கட்டும்போது யார் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தது என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். யார் பொதுப்பணித்துறை அமைச்சர்? கருணாநிதி. அதையும் சுட்டி காட்டியிருக்கிறார். இருந்தாலும் இவர் திரு உதயநிதி அவர்கள் எழுப்பிய கேள்வி நியாயமானது. இதை ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக கொடுத்துட்டு போங்க, இந்த மாதிரி நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படின்ட்டு. அதை மூடி மறைச்சிட்டு இவ்வளவு நாள் கழித்து அந்த இஷ்யூவே கிட்டத்தட்ட முடிஞ்சு போன பிறகு அசம்பிளியில் வந்து நீங்கள் நான் தான் அங்கே கேட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறது ஒரு சரியான நடவடிக்கை அல்ல. பேரவை நிகழ்ச்சிகளெல்லாம் நேரலை பண்ணுறீங்க. பக்கத்து மாநிலத்துக்கு அரசுமுறை பயணத்தை ஏன் இப்படி ரகசியமாக வைத்திருக்கிறப்பா? நான் என்ன சொல்கிறேன், நான் முதல்வரை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறேன் என்பதை ஒரு அறிவிப்பாக வெளியிடுவதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? ஏன் இதை ரகசியமாக வச்சுருக்கீங்க? தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இங்கே வருகை தர இருக்கிறார் அப்படின்னு அனைத்து கட்சி கூட்டத்தில் அந்த மாநில முதல்வர் சொல்லி நாம் தெரிஞ்சுக்கணுமான்னு தான் நான் கேட்குறேன். சி ஒய் திஸ் லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சின்றது தான் நம்ம கேட்குறோம். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நாம் கவனிக்கணும். இன்றைக்கி தினமலரில் ரிப்போர்ட் ஆகிருக்கு இந்த மேட்ரு. ஏவா வேலுக்கிட்ட எவ்வளோப்பா சொத்து இருக்கும்? மினிமம் 50,000 கோடி. உடம்பு பூரா ரிப்பேராக வேறு இருக்குது. காருக்கு ஃபாஸ்டேக்கு ரீசார்ஜ் பண்ண முடியாதா? அதான் ஏற்கனவே ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல சார். இப்போ வருஷத்துக்கு 3000 ரூபான்னு நினைக்கிறேன். 3000 கட்டினா 1 இயர் ஃபுல்லாக ஃப்ரீ இல்லையா? பிச்சையாக எடுக்கிறீங்க நீங்களாம். எங்கள் பிரச்சனையை போய் பேசுங்கன்றதுக்காக உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு அவைக்கு அனுப்புனா 2 ஃபாஸ்டேக் கொடுங்க. எப்படி இருந்தாலும் எம்எல்ஏ காருக்கு ஃப்ரீப்பா. இப்போ எதுக்கு 2? இன்னொரு கார் கட்ட முடியாதா? நீங்கள் புத்தி எப்படிப்பட்ட புத்தியாக இருக்குது தெரியுதா? இதுக்கு அவங்களெல்லாம் ஓட்டு போட்டு அனுப்பிச்சோம். இந்த திருவண்ணாமலை மாவட்ட மக்கள், வேலு போன்றவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்ததற்கு அவமானப்பட வேண்டும். மினிமம் 50,000 கோடி இருக்கும் தம்பி. எத்தனை காலேஜ்? ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜில் வச்சுக்கிட்டு சிங்கப்பூருக்கு போகிறார் ட்ரீட். இப்படித்தானே இந்த பொலிட்டிக்கல் கேம் ஆடணும். இன்னொன்று எல்லாருக்கும் தெரியும், இந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை திமுக எதிர்த்து வாக்களிக்க போவது இல்லை. தீ பரவட்டும்னு அந்த மசோதாவை கொளுத்துனார், ஞாபகம் இருக்கா? கொளத்தூர் முன்னாள் எம்எல்ஏ கொளுத்துனார்ல. இது டெல்லிக்கும் தமிழகத்துக்குமான போர் என்று சொன்னார், ஞாபகம் இருக்கா? எல்லா மாநில முதல்வர்களையும் போய் பார்த்தாரா? அப்போது இவ்வளவு உறுதியாக நீங்கள் உங்கள் கொள்கைகளில் இருந்தால் இந்த மசோதா வரும்போது அவையில் இருந்து எதிர்த்து வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும். கரெக்டா? அப்போது தானே எதிர்கட்சிகளின் ஒற்றுமை வலியுறுத்துவதாக இருக்கும். இன்னொன்று, நீங்கள் தான் மற்றவங்கெல்லாம் கூட இவ்வளோ சத்தம் போடல. பேப்பரெல்லாம் கொளுத்தி அது உங்களோட தேர்தல் முழக்கமாக வச்சுங்க. நீங்கள் மேகதாதுவுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினால் நாங்கள் இதில் கலந்து கொள்வோம் அப்படின்னா இது என்ன மாதிரியான நிபந்தனை? அப்போ தமிழகத்தின் நலன் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா? பிஜேபி கூட டீல் முடிஞ்சு போச்சுன்றதுனால இந்த கூட்டத்தில் கலந்துக்கல, அதானே உண்மை? அதிமுகவும் புறக்கணிச்சிருக்காங்க சார். அதிமுகவும் ஆதரித்து வாக்களிக்க போகிறது. அதிமுக ஆதரிச்சே வாக்களிக்கும். இவங்க வெளிநடப்பு பண்ணி தங்கள் ஆதரவை வெளிப்படுத்த இருக்கிறார்கள். 1 மாதத்துக்கு முன்பாகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. அதற்காகத்தான் காங்கிரஸ் மீது அவ்வளவு விமர்சன கணைகளை தொடுத்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் உறுதியாக நாங்கள் இதை எதுக்க போகிறோங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாண்டை அறிவிச்சிட்டாங்க. நீங்கள் ஏன் அறிவிக்கல உங்கள் ஸ்டாண்டை? சுயநலன். அவர் சுயநலம்லாம் எப்படி எடுத்துக்கலாமா? எத்தனை கேபினெட்டில் எத்தனை மினிஸ்டர் கொடுக்குறான்? அது நேரடியாக சேர மாட்டார்கள். உங்களுக்கு அது சூசைடல் அப்படின்றது திமுகவுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் அந்த தப்பு செய்ய மாட்டாங்க. பட் மறைமுகமான உறவும் ஒத்துழைப்பும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த பிஜேபி அரசில் இணையும் அந்த போக்கை கைவிட மாட்டார்கள். ஆனால் பிஜேபிக்கு எப்போதெல்லாம் பாராளுமன்றத்தில் நெருக்கடி வருகிறதோ அப்போதெல்லாம் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். இப்போவே வந்து ஆதரித்து வாக்களிக்கலாம், அது ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக தெரியும் அப்படின்றதுனால தான் இப்படி மறைமுகமாக வெளிநடப்பு செய்கிறார்கள். என்ன காரணம் என்றால், அந்த திமுகவோட ஒரு முக்கியமான பலம் சிறுபான்மையினர் வாக்குகள்.
இந்த முறை பெருமளவு அந்த சிறுபான்மையினரின் வாக்குகள் தாவேகாவுக்கு சென்று விட்டது. ஸோ இப்படி நேரடியாக அந்த அமைச்சரவையில் பங்கேற்ற ஆள் இருக்கிற கொஞ்ச நஞ்ச சிறுபான்மையினரின் வாக்குகளும் போய்விடும் என்பதால் நேரடியாக அரசில் பங்கேற்கும் அந்த தவறை திமுக செய்யாது. லைக்